எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சஷ்டி சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மதியம் 4 மணி 17 நிமிடம் வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். யோகம் சுப்பரம். கரணம் கரசை கரணம் மதியம் 3 மணி 19 நிமிடம் வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் மிருகசீர நட்சத்திரம் மாலை 4 மணி 17 நிமிடம் வரை, பின்பு திருவாதுரை நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், கடகராசியில் செவ்வாய் பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சுக்கிர பகவான். ஸோ இன்று புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ராஜநிலை எண்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? நார்மலாக நம்ம டெய்லி ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கும் எதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த எண்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். உங்களோட விதியை மாற்றக்கூடிய வல்லமை அதிகமாக உண்டு. ஓகேங்களா? தினைக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அப்புறம் உங்களோட குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு பயன்படுத்த சொல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாராலையும் பார்த்து இதை எழுத முடியாது, எழுத விடாது. ஏன்னா உங்களுக்கு விதி இருந்தால் மட்டும்தான் இதை பார்க்க கொடுப்பனையே கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது அந்த அளவுக்கு சீக்ரெட்டான ராஜநிலை எண்கள். ஓகே, இப்போ மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 06, தவிர்க்க வேண்டிய எண் 07. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 29, தவிர்க்க வேண்டிய எண் 09. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 22, தவிர்க்க வேண்டிய எண் 31. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 08, தவிர்க்க வேண்டிய எண் 30. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 42, தவிர்க்க வேண்டிய எண் 70. கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 45, தவிர்க்க வேண்டிய எண் 55. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72, தவிர்க்க வேண்டிய எண் 40. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 66, தவிர்க்க வேண்டிய எண் 44. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 73, தவிர்க்க வேண்டிய எண் 78. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 74, தவிர்க்க வேண்டிய எண் 91. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 93, தவிர்க்க வேண்டிய எண் 75. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை 80, தவிர்க்க வேண்டிய எண் 98. ஸோ இந்த ராஜநிலை எண்களை உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க, நிச்சயமாக வெற்றி அடையும். ஓகேங்களா? ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக பர்மனண்ட் நம்பர்னு சில இருக்குது, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நம்பர் இருக்குது, திருமணம் ஆகிறதுக்கு இருக்குது, குழந்தை பேர் வரத்துக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஜோதிட குறிப்பு. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரம் மற்றும் திருவோணம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் பரிகாரம் செஞ்சால் அது வெற்றி அடையாது. ஓகேங்களா? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்க நபர்கள் கேட்டை நட்சத்திரம், திருவோணம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பரிகாரம் செய்ய வேண்டாம். அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் மூல நட்சத்திரம்,
அவிட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த வரக்கூடிய நாள்களில் பரிகாரம் செய்ய வேண்டாம், பலிக்காது. பரிகாரம் செவ்வாய் தோஷம், ராகுகேது, இந்த மாதிரி எந்த கிரகத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணாலும் அது சக்சஸ் ஆகாது. விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து மூலம், அவிட்டம், ரேவதி. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம்.